யார் சாமி நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? போய் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையா இருக்கு. வீடியோ அப்படியே பூங்கா அடுக்கு 2 பொட்டியில தடுத்து கொண்டு இப்படி ஒரு சோள வேணும். நைஸ் மீட் யூ. சொல்ல வந்த வார்த்தை இதெல்லாம் போய் மோந்து பார்க்க வித்தியாசமா இருக்கு. இரவுல தான் வந்து இவள் ஆட்டம் வந்து இருக்கும். படங்காய மாதிரி தான் இருக்கு. 19,879 890 டிஷர்ட் இருக்கு. தொடர்ந்து வந்து தேடுதல் வேட்டை நடக்கும். பில் போடுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் கண்டி மாவட்டத்துக்குரிய மேக்ஸ் சிட்டி, அதாவது எங்களுடைய வேகனார் காருக்கு வந்து 3வது சர்வீஸ் வந்து போடுறதுக்காக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நாங்கள் சர்வீஸை போடணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியான கார்கள் வந்து வச்சுருக்கேக்கில் இப்படியான நிறுவனங்களில் வந்து சர்வீஸ் போட்டு வச்சுருந்தோம்னா சேல் பண்ணைகளை வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த சர்வீஸ் போடுறதுனால இப்போ சர்வீஸ் போட கொடுத்துருக்குறோம். 9:30 புக்கிங், 2 மணிக்கு தான் வந்து தருவினம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அதால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கிடையில் இந்த கண்டியில் இருக்கிற பிரதான இடங்களை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து கயாலின் அம்மா இந்த ஒரு சொந்தக்கார அக்கா வந்து வந்திருக்கோம். அதில் வந்து பிரதனை பார்க்க வந்து பார்த்ததில்லை. அதனால் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உடுப்பு கடைகள், சாப்பாடுகள் அப்படி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். இப்போ இதில் இருந்து 1 கிலோமீட்டர் தான் பிரதனையை பார்க்க. அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 448 வந்து ஆட்டோவுக்கு காட்டுது. அதனால் வந்து நாங்கள் இதில் பஸ் அடிக்கடி வரும். பஸ்லேயே போகும்போது பிளான் பண்ணியிருக்கிறோம். கயாலினி டைம் வந்து கதை. சரி கயாலினி, என்ன மாதிரி சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஓ, கயாலினி அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லா இடத்தையும் வந்து காட்ட போகிறோம். மேக்ஸ் சிட்டி பாருங்கள், உண்மையிலும் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, கண்டி, கொழும்பு, குருநாகலையும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து இருக்குது. இப்போ பஸ்ஸுக்கு வந்து அங்காள பக்கம் வந்து நாங்கள் போகணும். இங்கால பக்கம் வந்துட்டோம். பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறோம். இதில் ஒரு சிடிபி ஒன்று வருது. இது வந்து நிப்பாட்டுவாங்களோ தெரியல. லோக்கல் பஸ்லாம் போகலாம். சரி, ஒரு பஸ் வந்து மகாகாந்தா கண்டி எட்டு நிப்பாட்டிருக்கு. இதில் ஏறிடும். ஓகே, பக்கத்துலேயே தான் வேறு டிக்கெட் எடுத்தாச்சு. 120 வந்து எடுத்து 4 பேருக்கு பாரு. ஹாயாக இருந்து பார்த்து கொண்டு வர்றோம்ப்பா. எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷமும் இல்லை, வந்துட்டோம். இந்த பாக்கடிக்கு கனகாலம் வந்து 4 ஜாலையெல்லாம். சரி, இதில் இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அடி. அதோட வந்து 1822ஆம் ஆண்டுலேருந்து இந்த பிரதனியா கார்டன் இருக்குது போல இருக்குது. உள்ள சும்மா வீடியோ எடுக்கிறனாலே தான் கேட்பாங்க. போகிறேன், ஃபோன் உள்ள வச்சுட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வந்து டிக்கெட் எடுத்துனாங்க 950 ரூபா 4 பேருக்கும் சேர்த்து. 236 ரூபாய் சொச்சம் வந்து போட்டிருந்தது. இதில் நாங்கள் புக் பண்ணி போகிறனால போகலாம். எங்களுக்கு டைம் இருக்கிற ஆளை வந்து நடந்தே வந்து பார்க்கலாம். அதை புக் பண்ணால் தான் போகலாம். இல்லை நடவுங்க புக் பண்ணால் தான் போகலாம். அதனால தானே ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலான்னு வச்சுட்டா. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறைக்கலாது. ஸ்கூலில் ட்ரிப் இறைக்கல இதெல்லாம் இருந்து ஞாபகங்கள். அந்த உடனே பூக்கள், ஃபோட்டோ அது நடக்குது. குறிப்பாக வந்து இங்கே நிறைய இடங்கள் வந்து இருக்கும். அவைகள் ஃபுல்லாக காட்டினா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதில் வந்து பிரதான இடங்கள் இப்போ எப்படி இருக்குன்றதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கயாலினி எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்கலாம். என்ன கயாலினி சொன்னீங்க? இங்கே சின்ன பிள்ளையில வந்து நான் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். 6ஆம் ஆண்டுண்டா 2010 அந்த டைமில் வந்து அதாவது யுத்தம் முடிஞ்சா அப்புறம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒன்று இருக்குது. ஓர்கிட் வகை ஏன்னா நல்லா இருக்குது பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு சீசனில் வந்து பூ இது ஒன்று வாயில் வந்து சொல்லிட்டேன். இந்த வேர் வந்து அந்த ரப்பர் பேண்ட் போடுவோம் கையுக்கு, அப்படி இருக்கு. பயங்கர நீட்டாகவும் இருக்குது. அங்கேருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ரப்பர் பேண்ட் செய்யறது. யார் சாமி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கவனிக்க எங்களுக்கு வந்து இஞ்சால பக்கத்தில் இருக்கிற இந்த வேர்கள் வந்து ஆலம்பரமும் இல்லை, வித்தியாசமும் இங்கே வரும். அங்கேருந்து இங்கே வரையும் வருது. வேர் தொங்கு வேர். அது தூக்கி ஜெயிலில் படப்புறாங்க. சேதப்படுத்தின விட்டது. இது கீழ் வேர் இல்லை, தொங்கு வேர். என்ன வேர் தொங்கி கொண்டு நிற்கிறதால தொங்கு வேர். அந்த மரத்தின் வேர் அப்படியே கொண்டு அந்த கம்பி கட்டி வச்சிருக்கேன். அந்த படங்களில் வர காடுகளுக்குள்ள அப்படியே வேர்கள் படந்து அப்படியான மரம் போகும். இப்போ இடையில வந்து இந்த ஓர்கிட் இல்லம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஓர்கிட் தாவரங்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த வட்டம் வந்து வடிவாக இருக்கும். தூரத்தில் நீங்கள் பார்க்கல. நாங்கள் இப்போ பார்க்க வந்தது இந்த ஒரு வியூவை தான். பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. உண்மையில் வந்து சூப்பரான ஒரு வியூ. அது வந்து மழை காலத்தில் வந்து எங்கள்கிட்ட வெட்டி இருக்கணும். இப்படியான வெயில் காலத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சின்ன வயசில் நீங்கள் வரைக்கும் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? போய் சொல்லக்கூடாது. ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சே ஒரு பிற்பட்ட காலப்பகுதியில் தான் வந்து வச்ச இடங்கள் எல்லாம் இந்த பூக்கண்டுகள், இந்த டிசைன்கள் இதெல்லாம் எந்த நாட்டு தாவரங்கள் அப்படின்றது தெரியல. எனக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லி எடுத்தோம். அது வந்து கேவலமாக இருக்கேன், இல்லை ஃபோட்டோவே தேவையில்லை நாள் போய் கொண்டிருக்கு. நீங்களும் கேர்ள்ஸோட வரைக்கில் மனைவிமாரோட வரைக்கில் வந்து இப்படியான உணர்வுகளை வந்து கடந்திருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். கடந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடுதலாக வந்து இந்த கேம்பஸ் வழியை படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும் தானே. அவையில் நான் வந்து இங்கே பெரும்பாலும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த பேரை நான் பார்க்க பொறுத்த மட்டும் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலே வந்து இதெல்லாம் பார்க்கல இல்லைங்க ஏன்டே சொல்ல மாட்டேங்க. அப்போது அந்த ஒரு வெளிநாடு மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்கும்.
எந்த பூவே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு போர் அடிச்சுட்டு மட்டும் டப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுங்கள். பேசவே மெனக்கெட்டு பாருங்கள். இது பாருங்க சூப்பரான ஒரு க்ரீன் ரோஸ். இந்த பூக்களை தான் நான் வெரைக்கில் வந்து பார்த்துட்டு வந்துடுவேன். ஃபோட்டோ எடுக்கிறது நல்லடா. இதுக்குள்ளே 2 ஃபோட்டோக்களை தட்டியாச்சு. இது அப்படியே வெளியில் போய்க்குள்ள இதில் இருக்கிற வியூவையும் பாருங்கள். இது பாருங்க இந்த ஒரு மரம் வந்து வித்தியாசமாக இருக்குது, பெருசாக வளர்ந்துருக்கு. இதோட தமிழில் விளக்கங்கள் போட்டிருக்கிறன்ற குறை எல்லாம் வந்து இங்கிலீஷ்லாம் கிடக்கு. பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறோம் அது ஒரு திக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வெளியில் வந்து அதை சேஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும். சரி, இப்போ இந்த மரத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் எல்லாம் பாருங்கள் மூங்கிலால் வந்து இந்த முட்டுகள் எல்லாம் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஆங்கலாக்கள் வந்து பிரம்பு வச்சுருக்கணும். அது என்னதுக்கா அப்படின்ட்டு தெரியல. சில வேலை இந்த லவ்வஸ் ஜோடிகள் அந்த காலத்தில் விசில் அடிப்பினம் அப்படின்ட்டு சொல்லிக்கணும். அதுக்காக தெரியல. பிரம்பாலையும் அடிவிலும் சிலவில் எல்லாமே வந்து ஜப்பானீஸ் பூக்கள் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி இஞ்சால பக்கத்தையும் பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி உள்ளே இருந்து பாருங்கள் ஒன்றுமே தெரியாதுங்க. நான் வெளியில் தான் சூப்பராக வளர்த்து வச்சுருக்கேன். வெளியில் வந்து எல்லா இடத்தையும் மேப் கொண்டு கொடுப்பினோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் இடங்களையும் வந்து பார்த்துட்டு வருவேன். ஆக்கள் வந்து களைஞ்சி போய் நம்மள இருக்குது. அதே மாதிரி அங்கால கனவரங்களும் இருக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான இடத்த வந்து ஆக்கள் கண்டுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோசா செடிகள் இருக்கிற இடத்த வந்து கண்டுட்டேன். இது வரைக்கும் நான் வந்திருக்கேன், நான் இதை கவனிச்சதில்லை. உண்மையிலுமே போல் ரோசா கண்டுகள் இருக்குண்டு எல்லாம் வித்தியாசம் எல்லா வகையுமே இருக்குது நினைக்கிறேன். இதுக்குள்ள கல்யாணி பூவை பிடிக்கிறாள், வாசனை வந்து பார்க்குறாள். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன வாசனை அடிக்குது? ரோசாப்பூ வாசனை. நல்லா இருக்கு. இங்கே வடிவாக இருக்குது இந்த ரோசாப்பூ. உண்மையாவா? இதெல்லாம் என்ன வகைன்றே தெரியல. பூ நன்றி சூப்பராக இருக்குது. சில பூக்கள் வந்து வாடி வதங்கி போயிருக்கு. இங்கே மஞ்சள் இதுவும் இருக்குது, ரோஸும் இதில் இருக்குது. இந்த இடங்களே இருக்குது தானே மஞ்சள் ரோஸ் இல்லையா? அங்கே இருக்கா? ஓகே. இப்போ வீடு வழியே ரோசாப்பூ வளர்க்குறது வந்து குறைஞ்சிட்டு. ஏன் குறைஞ்சிட்டு? நான் வச்சு அதை உருவாகிறது வந்து கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டு தேன் குடிக்குது, கடிச்சு போடும். குள்ளவியில் தானே. சூப்பராக இருக்குது. இதில் இஞ்சி மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்து பிரிக்கணும். பூக்களை பறிச்சிருந்தீங்களோ 14 நாள் ஜெயிலில் வந்து இருந்திருக்கலாம். என்ன மோந்து பார்க்குற நிபுணடா எல்லாத்தையும் வந்து நல்லா இருக்கு. அங்கால பாருங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டு வைக்கணும். இப்போ வந்து மோந்து பார்த்து கொண்டு தெரியல. நுகர்றா என்னென்னு சொல்கிறது? முகர்ந்து பார்க்குறேன். நுகர்றது வேண்டது முகர்ந்து மோந்து பார்க்குறது. அது என்ன லாங்குவேஜ் சரியானது தெரியல. வந்து பார்த்தா குங்கும கலர் வீடியோ அப்படியே நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி. இதை வச்சு கவிதை எழுதப்படுறேன். என்ன கவிதை? தோட்டத்தில் அத்தனை மலர்களும் பூத்துக்குழுங்க ஒரே ஒரு மலர் மட்டும் வாடி இருந்தது. அது சரி. இங்கெல்லாம் மஞ்சள் பூக்கள் வந்து நிறைய இருக்கேன்னு. மஞ்சள் பூ என்ன மாதிரி மணக்குதா? இது ஒரு வித்தியாசமான மனம். பூச்சி நல்லா இருக்கு. இது குட்டி ரோஸ். குட்டி ரோஸா? இது ரோஸ் அண்டே வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா அதுன்ற வகை தான். அந்த இலைய முள்ள எல்லாம் இருக்கு. அடுக்கு அதுலயே அடுக்கு வந்திருக்கு. என்ன விலங்கு இல்லை. நான் ஆரஞ்சு கலர் நான் இதுக்கு முதல் பார்த்தது இல்லை. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வெள்ளை கலர் ரோசா பூ வந்து பார்க்கலாம். இதில் பாருங்களேன், இந்த பூவை பாருங்களேன், நல்லா இருக்குது. வித்தியாசமான ஒரு கலர். என்ன கலருன்றே எனக்கு தெரியல. என்ன சொல்ல, ரோஸோட சிவப்பு கலந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஒரு அரை மணத்தியாலும் ரோசா பூ இதுகளை வந்து பார்க்குறதுக்காக கயாலினுடைய அணியினர் வந்து செலவழிச்சிருந்தோம். அக்கா சொல்கிறேன், பூங்கா அடுக்கு 2 பொட்டியில் தான் எடுத்துக்கொண்டு அதான் உண்மைதான். வளமையாக பனைமரங்கள் வந்து இருக்குதானேன்ட்டு போய் கொட்டதுனால. ஆனால் இந்த ஒரு வியூவை பார்த்தோன்னே இதில் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு போகிறோம். போஸ்ட் கொடுங்கப்பா. பனம்பழம் விழுந்துருக்கா? எங்கே போனாலும் அதை நான் இப்படி வாயால் சொல்லுவேன். எங்கே வராய்? இல்லை இதில் காணும். 10 ஆச்சு. இந்த ஃபோட்டோ போஸ் இவ்வளோ தான். இதுதான் தெரியும். ஃபோட்டோ எடுத்த கையோடய சொல்ல பாருங்க. டீம் வந்து இருந்துட்டு இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தால் இன்றைக்கு பேராதனியை பார்த்த மாதிரி. என்ன வேணும்? தண்ணி விடாக்குது. தண்ணி வந்து கட்டாயம் பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஒரு ஆள் என்ன நடக்குதுண்டு. இப்போயே வந்து திரும்புவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கு. கேட்டால் ட்ராவல் எனக்கு தெரிஞ்ச கைட் படி கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கேன். நாங்களே இந்த அம்மாவே வந்து அக்காவை வந்து விட்டுட்டு போய் கொண்டிருக்கோம். தண்ணி பண்ணுறது. அப்போ தண்ணிக்கு போனாங்களா 5000 மாற்ற இல்லை. 5000 இருந்தது. பிறகு காட்டையும் வந்து கொடுத்துட்டான். அப்போ அதையும் வந்து இல்லை இந்த காட் கொடுக்குறீல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ இதில் ஒரு கேண்டீன் இருக்குது, அங்கே போய் கொண்டிருக்கோம். என்ன கட்ட மட்டும் தெரியல. இதில் போய்க்குள்ள இந்த ஒரு துண்டை பாருங்க, இப்படி ஒரு சோழவனமாக இருக்குண்டு. இந்த இடத்துல பேர் ஃபெர்னரியோ ஏதோ ஒன்று மாதிரி போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் வண்ணத்தி பூச்சிகள் இருக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஹேண்டின் மாதிரி இருக்குது. இது மாற்றுறதுக்கு காசு இருந்துச்சுன்னா சந்தோஷம். தண்ணி விட கொஞ்சம் தண்ணி கட்டாக மறந்துடாது. சரி, ஆள் வந்து இப்போ தான் வந்து முகத்தில் சிரிப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1 லிட்டர் தண்ணி தான் வந்து இருந்தது. இது ஒரேஞ்ச் ஜூஸ் என்ன. அதே மாதிரி அந்த அண்டிக்கும் அம்மாவுக்கும் வந்து இந்த ஜூஸ் வந்து வேணாங்க. அண்ணி வேண்டிட்டு ஜோசிச்சுனா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கூல் தண்ணி இருக்குது. நாங்கள் ஒரு போத்தில் கொண்டாலே வந்து போத்தில் கொண்டு விட மாட்டேன். வேணே இதுக்கு பேக்கு சின்ன போத்தில் இருக்கா?
அதிலே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டோம். சரி இதில் குடிச்சிட்டு அப்படியே அங்கே போவோம். எல்லாம் குடிச்சு முடிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதானைக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இல்லை சுற்றி வர அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வாண்ட தலையை பாருங்க இந்த அக்காண்ட இப்படி நீல கலரில் வந்து இருக்கு. நானும் இப்படி தலைக்கு டை அடிக்கிட்டேன். அடிங்க நாய் திறத்தான் சரி. ஆனால் நல்லா தான் இருக்கும். அது வித்தியாசமாக இருக்குது. கயாலினியோட வந்துருந்தா கூட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நம்மளோட அந்த அக்காவோட வந்து சூப்பராக இருக்கா. என்ன சொல்லுவா நடோட பாவனையை வந்து நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்ன கயாலினி தண்ணி போத்தல் வைக்கிறேனுங்களா பிடிச்சி கொண்டு போகிறீங்க? என்ன ட்ரெயின்ல விப்பினா? என்னண்டு ட்ரெயின்ல விப்பினா தெரியுமா? சியம்பலார நவலார டெகஜு அவைகளை பார்த்து நல்லா பழகிட்டீங்களா? ஆனால் முதல்ல நிறைய காதல் ஜோடிகளை பார்க்கலாம். இப்போ வந்து குறைவாக இருக்கேண்ணே. ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க போல இருக்கு இந்த இடத்துல. சரி வேலைக்கு கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் பாக்கி நம்ம இதில் திரும்பி போய் நம்ம பார்ப்போம். சரி இப்போ அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டது அதை பார்த்துட்டு தன்னையும் இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆள் வந்து இருந்தாச்சு. சரி ஓகே. அதான் வெள்ளை சட்டையெல்லாம் போட்டான் அப்படி தான் இருந்தவன். நல்லா இருக்கும். ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. குறிப்பாக வந்து கொஞ்சம் வயசான ஆக்களோட வரைக்கும்னா அந்த வண்டியிலே வந்து சிறப்பு அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் நடக்கிறதுக்கு வந்து பாஞ்சி படையினம். அதைத்தான் குறிப்பாக பிரதான இடங்களில் கொண்டு நிப்பாட்டிவினோம். அதை வந்து பார்த்துட்டு பெரிய விலையும் இருந்திருக்காது. நாங்கள் வந்திருக்கலாம். நாங்கள் டைம் இருக்கிறனால யோசிக்காம போயிடுவோம். நாங்கள் நீ என்னத்தை பார்க்குறீங்க? உடுப்பு எவ்வளோ உடுப்பு எடுத்தாலும் அந்த உடுப்பு கடை வந்து தீரவே தீராது. சரி இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறேன்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க இது அப்படியே நேருக்கு வந்து இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்க்கலாம் தெரியல. இடத்துல வந்த உடனே இந்த வியூ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்க மரம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான மரம். ரோயல் பாம் சாலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறது இந்த பேர். ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சு செல்ஃபி எடுக்கணும் எல்லா இடத்துலையும். இப்படியான இடங்கள்ல எல்லாத்துலேயும் வந்து செல்ஃபி எடுத்தால் தான் திருப்தியாம். யுவர் கேஸ்டைல் ஸோ நைஸ். யுவர் கேஸ்டைல் நைஸ். Which country? USA. Nice meet you. Okay. அந்த ரோஸ் கலர் தான் அப்படி அடிக்குதா இல்லை ரோஸ் கலர் உண்மையாலுமே இதாட்டு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்லை வெள்ளைக்கார ஆக்கள் அடிக்கணும் தானே. இதில் தானே அந்த சிம்பு சினிமா ஒரு பாட்டுக்கு ஆடிக்கணும். எதில்? சொல்ல வந்த வார்த்தை அந்த வார்த்தை சிலம்பாட்டமாக என்ன ஒரு படத்தில் அந்த சீன் வந்து இங்கே தான் வந்து எடுத்தவை. இதில் பாருங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். இந்த மரத்துலேயும் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து அந்த தாவரங்கள் எல்லாம் வெள்ள விளையாட்டு தெரியுது பாருங்கள். அதுலேயும் வந்து எடுத்துருக்கணும் அந்த பாட்டை. நான் அது போடையில் மாட்டுறது தெரியல. அப்படி போடையிலண்டா போடுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த சீனங்களோட வந்து சூப்பரான லொக்கேஷன் இடையில தான் நான் இந்த படங்களில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த லொக்கேஷன். கவனிச்சுனீங்களா? வெள்ளைக்காரெல்லாம் பொட்டு வச்சு கொண்டு போகிறேன். சரி எங்கே போகிறீங்க? இதில் இருந்து அது வந்து போயிட்டு இதால் போகணும். அது சரி இதில் இருந்து பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து இருந்து பார்க்க போகிறோம். அப்பப்போ அந்த சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஆசைகள் எல்லாம் பெறும். அது வந்து எங்களுக்கு சின்ன கிரிஞ்சாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை. அதாவது அப்படியே வந்து செய்ய விட்டுறணும். அது எப்படி இருக்குன்னு வேற இல்லை. படுத்தே விட்டார் ஐயா. படுத்தாள் வந்து எழும்பிட்டு அப்போ நீ இதில் அடிக்கிறேன். நான் சுற்றி பார்த்துட்டு வரேன்டா. என்னதான் ஏழும்போது தெரியல. பாருங்க அவையிலும் வந்து சுற்றி கொண்டு தானே இருக்கிறேன். எல்லாரும் வந்து சுற்றி கொண்டு தானே இருக்கிறேன். மனசு வச்சு சுற்றினா சுற்றலாம். ஸ்கூல் டைம் வரைக்கும் ஓடி சுற்றி பார்த்து இப்போ ஏழாம கிடையாது. வயசு போயிட்டு தானே. எத்தனை வயசு உங்களுக்கு? 22. சும்மா நம்பாதீங்க, அதை விட கூட. இப்போ நாங்கள் இதுலேருந்து அங்கே பாலம் பார்க்க போகணும் நீராதால். கதவழிப்பட்டதில் இதில் இருக்கிற ஒரு மரத்தை வந்து நாகமலர் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை பார்க்குறதுக்குன்னு நிறைய வெளிநாட்டவர்கள் வரையும் போல இருக்குது. காணொலிட்டு பார்த்தேன். மேலும் வந்து இதை தான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. இங்கே மேலும் வந்து இந்த ஒரு சீசன்லாம் வரணும். இது எல்லா காலமும் பூக்குமோ தெரியல. அப்படியே இருந்து பாருங்க அங்கே வரைக்கும் வந்து இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாண்ணே இல்லைலாம் போய் மோந்து பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குண்டு. ஆனால் இந்த பார்க்கின்ற வாசனை வந்து அடிக்குதான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சோடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. வா உண்மையிலே வந்து சூப்பர். ஏது நாகவல்லி தான் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ பார்த்துருக்கேன் ஜோஸ்டன். இதோ பாருங்க இந்த காய பாருங்க. இந்த பக்கத்துலேயே நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த ஒரு டைமில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ காலத்துக்கு இருக்க மட்டும் தெரியல. கொட்டுண்டுது நிறைய பூக்கள் வந்து. ஆனால் நல்லா இருக்குது. பக்கத்தில் போய்க்கிற வித்தியாசமாக இருக்குது. நல்ல வாசனை வருது. நாங்களும் வந்து மணந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வித்தியாசமாக இருக்குது. பாக்கு மாதிரி எல்லாம் வாசனை இல்லை. நல்லா இருக்குது. ஸ்பாசிலோனில் பார்த்த சென்ட் வாசனை வந்து வருது இல்லை. இது வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்கிற பூவா. பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்கு. எனக்கு கையாளி இப்போ தான் கவனிச்சிருங்களா? அதில் பார்க்கல. அதை பார்த்த கையோடைய வந்து இங்கால மகாவலி கங்கைக்கு பக்கத்தில், அதாவது எங்களுடைய தொங்கு பாலம் இருக்கிற இடத்தடிக்கு வந்துட்டோம்.
இதில் பாருங்கள் நிறைய மூங்கில்களை பார்க்கலாம். அதே மாதிரி கடதாசி பூ இருக்குது. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் மரமாக இருக்குது பாருங்கள். இலதான் வந்து பழுத்திருக்கு போல இருக்குது. சூப்பராக இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு. அதோட முக்கியமானது இந்த மரம் இது பாருங்கள் எப்படி இருக்குண்டு அங்கே வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து நான் காலகாலமாக வரைக்கும் வந்து பார்க்குற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த அவையில் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஷூட் எடுத்தால் சூப்பராக இருக்குது வேணே. அந்த கப்பல்ஸ் இருக்கணும் பாருங்கள். அவையில் எழுப்பி போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குது. ஆனால் அவையில் இந்த எழுமாடுமே கல்யாணம் இப்படி இல்லைங்க ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி அதுக்கு கீழே போய் நிற்கிறேன். கீழே போயினுண்டா ஆக்கள் இருக்கிறோம். இங்கே வெள்ளம் வந்து சேதப்படுத்தி சூப்பரான ஒரு மரம் இதாக வருது. இந்த மரம் தான் வெளிநாடுகளில் கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இதில் இப்போ ரோஸ்மேரியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரோஸ்மேரியாக மஞ்சள் மேரியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தொங்கு பாலத்தை பார்ப்ப வந்து பார்த்தா தொங்கு பாலத்துக்கு வந்து அவருடைய வெள்ளம் டிஃப்வா புயலோட வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த இதில் தான் வந்து இருந்தது தொங்கு பாலம். ஆனால் இப்போ தொங்கு பாலத்தை வந்து காணல. வெள்ளத்தோட வந்து கொண்டு போயிட்டா இல்லை அதுக்கு முதலே வந்து ரிப்பேர் ஆகிட்டான்னு தெரியல எனக்கு. போய்கொண்டது நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்து வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும். பாருங்கள் இவ்வளோ வவ்வால் இருக்குது. கிட்டத்தட்ட இரவில் தான் வந்து இந்த ஆட்டம் வந்து இருக்கும். பகலில் வந்து அப்படியே வந்து பம்பிடுவேன் அந்த மரத்தில். ஓ நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கு இருக்கும்போது உண்மையில் வந்து சூப்பராக இருக்குது. வந்தால் இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருந்துன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அந்த மரத்தில் மட்டும் இல்லை போகிற மரங்கள்லாம் இந்தியாவில் எல்லா பக்கத்துலேயும் வந்து வவ்வாலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மூங்கில்லையும் வந்து இருக்குது. எங்கெல்லாம் இடம் இருக்கோ இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் வந்து ஆள் போய் இருக்குது. நடந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் வந்து ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன். இந்தியாவில் இந்த மூங்கில்களை பார்க்கத்தான் வந்து வந்தேன். பாருங்கள் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அந்த பச்சை கலரில் பெருசு பெருசாக இருக்குது. அதுவும் இந்த மகாபலி கங்கைக்கு பக்கத்துலேயே வந்து வளர்ந்துருக்கு. இதுவும் வந்து நான் நினைக்கிறேன் வச்சிருப்பேன் அந்த காலத்தில். இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் வந்து தெரியல பேர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னோன்னா அது சரி இருக்கும். வந்து பார்த்தா நீங்களே பார்த்தாலுமே போர் அடிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்ஏ அக்கா வந்து எல்லா இதுகளையும் வந்து பார்த்து வாசித்து ஆறுதலாக வந்து பார்த்து கொண்டு போகிறேன். சரி இதில் போய்க்கில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மரங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய மரங்கள்ன்றதை விட உயரமான மரங்கள் வந்து தாராளமாக இருக்குது. இதில் இருக்கிற மரத்தை அப்படியே பாருங்கள் இங்கே வரைக்கும் போகுது. இது அங்கே வரைக்கும் போகுது. குரான்றதான் இந்த மரத்தின் வந்து பேர். சரி இப்போ திருப்பியும் இடையில் ஒரு ரெஸ்ட். அதே மாதிரி எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற ஒரு வியூவை பாருங்கள். இது வந்து அது கிறிஸ் மரங்கள் உண்டு. ஆனால் வித்தியாசமாக வளருது. இங்கே இதோட உயரத்தை பாருங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குண்டு. இதை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? சரிஞ்சிட்டு போல இருக்கு மரம். எல்லா மரமும் சரிஞ்சிட்டு விரத்தம் போல இருக்கு. விழுந்துருமோ? இன்னொரு அறுபது சளித்தரமான கதைகள்றாப்பா. சரி இல்லை பயணிஸ் மரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கேமரா வந்தீங்களாண்டா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவல். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் எனக்கு இந்த ஒரு இடத்துல வந்து கையாலையும் ஃபோட்டோ எடுக்க வருது. நான் போன முறை வந்து இந்த இடங்களை தான் வந்து பார்த்தேன். நான் இதை தவிர்த்து ஏதாவது நல்ல இடங்கள் இருக்குதான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. போய்க்குள்ளே இங்கே வரும் நடுவில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அப்படி எங்கள் வழிக்கு வந்தீங்கன்னா ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கலாம். வெயிலில் கொண்டு வரது கஷ்டம். சரி இப்போ கொஞ்சம் நேரம் வந்து இதில் ரெஸ்ட் எடுத்துனாங்க. ரெஸ்ட் எடுத்து வேலை வந்த வேலை நாங்கள் இதில் வந்து அப்படியே வந்து வலிக்கிட போகிறோம். ஏலா அது கயாலிஸ் பாடி கால் இப்போ போய்கொண்டு கேட்கல இதில் ஏறி இருக்கணும் தெரியும். இதுலேயும் இப்படி ஏறி இருப்பினோட்டு அந்த வியந்து போய் கேட்குறாள் அவ்வளோதுக்கு அந்த சோம்பேறித்தன்மை. அதே மாதிரி இந்தியாவில் அந்த ஹோட்டல்லையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய முஸ்லீம் சமூக மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும். வேணே கண்டியில் இருக்கிறார்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வரைக்கணும் போல இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கப்பல்ஸ் தான் நெருப்புத்தனமாக இருக்கிறாங்க. இதில் போய் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சிங்களா? தேங்காய் மாதிரி தேங்காய் தான் ஒரு வகை தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. தேங்காய் குறிச்சி பார்ப்போம். பனங்காய் மாதிரி இருக்கு. ஆனால் இதில் இப்போ பார்க்க இது மாதிரி தான் இருக்குது. பனங்காய் மாதிரி தான் இருக்குது. இது பனங்காய் மாதிரி தான் இருக்குது. தென்னை இது பனை மரம் தானே. பனங்காயன்னு சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே இது வந்து இருக்குது நொங்கு மாதிரி. இந்த மரத்தில் 2011ஆம் ஆண்டு ஃபோட்டோ எடுத்த ஞாபகங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஆனாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை போடுறேன் கிடக்கு எங்கேயோ. என்ன இப்போ செய்றீங்க? குயில் மாதிரி அதுவும் செய்ய மாட்டேன். இங்கே நிறைய பறவைகள சத்தத்தை வந்து நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக நாங்கள் என்ட்ரன்ஸ் அடிக்க வந்துட்டோம். தவண்டுக்கு வந்து பஸ்ஸை மறிக்கிறோம் ஏறுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூவை ஜப்பான் கொரியாவிலே இருக்காம இந்த தாவரம். கொரியாவில் இருக்கா இந்த இது. கீழ்ப்பக்கம் வந்து சிவப்பாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் காட்டுது. நல்லா இருக்கு. நட்டி குணமாப்பா இப்போ வந்து வேலை செய்யும். இதில் போய்க்குள்ள ஒரு விஷயத்தை கவனிச்சோன்னா இங்கே கொண்டு வர பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே பறித்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே மியூசியம் மாதிரி வச்சுருக்கிறேன். ஞாபகமாக தான் வேண்டாமல் இல்லை. இதில் ஆட்டோ இருந்தால் ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடலாம் போல இருக்குது. என்னாலும் இதில் ஆட்டோவுக்கு கேட்டு பார்ப்போம் வந்து யோசிக்கிறோம்.
அப்போ காருக்கு தான் வந்து 449 ரூபா, ஆட்டோக்கு ஒரு 200 ரூபா அப்படி தான் வரும். 2 ஆட்டோ வந்து எங்களுக்கு வேணும். பஸ் வருது. பஸ் வருது. ஆட்டோவை கேட்டு நாங்கள் 400 ரூபா கட்டுறதில் நாங்கள் பஸ்லேயே போகும் வந்து முடிவு எடுத்தாச்சு. சரி, இப்போ பஸ்ஸால் வந்து இறங்கிட்டோம். போய் உள்ளே இருக்கோம் லோஞ்சில். கார் வந்து 2 மணிக்கு தான் வந்து திறக்கிறோம். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரிப்பேரிங், ஏசி அந்த எல்லாமே வந்து, அதாவது நாங்கள் நார்மலாக கராச்சியில் விட்டு என்ன செய்வோமோ அதெல்லாமே வந்து செய்யணும். எங்கள்கிட்ட சர்வீஸ் கொடுத்தது வந்து இதுக்கு கீழ் பகுதி. அங்கே வந்து நாங்கள் போகலாம். நாங்கள் இந்த லோஞ்சில் போய் இருப்போம் வேண்டாம். கிட்டத்தட்ட 2 மணி தேவை இன்னும் இருக்குது. அதில் ரெஸ்ட் எடுக்கிற நல்லா பண்ணிட்டு லோஞ்சையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குமெண்டு. ஓகே, லோஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பாருங்க நிறைய பேர் வந்து இருப்பினும் நாங்களும் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். அதில் டீ குடிக்கலாம், நெஸ்கஃபே வச்சுருக்கணும், தண்ணி இருக்குது, அப்படியே ஏசியில் குழுன்னு இருக்கும், பிஸ்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட இதில் பாருங்கள் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து முற்றுமுழுதாக லாட்ஜ். இப்போ இதில் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம். சரி, சரியாக 2 மணிக்கு வந்து சர்வீஸ் முடிஞ்சு அப்படின்னு சொன்னது. இப்போ போய் நாங்கள் பேமெண்ட் பண்ணணும். கையால் இடையில வந்து நிறுத்துறாள், பயங்கர நிறுத்துற. நடந்து வந்தது வந்து டயர்டாகிட்டா இல்லை விடிய எலும்பிட்டதால் நிறுத்துற வந்துட்டு போல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இங்கே தான் இருக்குது. பேமெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன். இங்கே தான் இல்லை, அங்கேயோ தெரியல. வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸில் வந்து காணையில் இதிலெல்லாம் செய்ய விட்டுருக்க கார்கள் கண்டி, பல்லைகளை, கட்டம்பு, ரத்னான, நுகேகொடை, காலிப்ரு பிரான்ச், கொழும்பு எல்லா இடத்துலையும் வந்து இந்த மேக்சிட்டி வந்து இருக்குது. இப்போ பில் வந்து பாருங்கள் 19,879. என்னென்ன சர்வீஸ் மாற்றிருக்கணும் அப்படின்றது வந்து இதில் போட்டிருக்கணும். அதோட வந்து மேக்சிட்டிக்கான டிஷ்யூ இவ்வளோ காசு கொடுத்ததுக்கு அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தருவினோம். இதை வந்து செக்யூரிட்டியை கொடுத்துட்டு கார் எடுக்கணும். பொடிச்சிட்டி இருக்குது தானே, இதுக்கு கீழ் பக்கத்தால் போகணும். இதில் போட்டுகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். கண்டிலேயும் இருக்குது, அதாவது கருகாஸ் தோட்டலையும் இருக்குது. நாங்கள் இங்கே வேறு ஒன்று பண்ணுறதால இங்கே வந்து புக் பண்ணாங்க. நீங்கள் அங்கேயே வந்து புக் பண்ணி போடுறது சர்வீஸ் எல்லாம் போட்டுக்கணும். எங்களோட காரை வந்து இங்கே பாருங்கள் சர்வீஸ் போட்டு இப்போ எடுத்தாச்சு. இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். அடுத்தது அங்கே போகிறோம், சாப்பிடணும், பசிக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரைஸ், ஓப்பன் ரைஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் என்னடா உரைப்பாக சாப்பாடு கேட்டது. நாசிக் ஒரு கதைகளெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு குத்து மதிப்பில் மேலே போய் கொண்டு இருக்கோம். மேலே வந்துட்டோம். நானும் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கோண்டு பரவாயில்ல, பெருசு தான். இதில் மெனு வந்து தந்திருக்கோம். விலையில் வந்து நெருப்பு தினமாக தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் 1 எடுத்து 2 ஆக்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். நாசி ஒன்றும் அதே மாதிரி ரைஸ் ஒன்றும் ஃபுல், ரெண்டுமே வந்து ஃபுல்லாக வந்து சொன்னாங்க. சாப்பிட்டு வரோம். ஓப்பன் ரைஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டதுக்கு 4,300. அது ஓகே. 430 வந்து சர்வீஸ் சார்ஜ் 10 வீதம் வந்து சார்ஜ் பண்ணணும். சரி, இப்போ வந்து ஸ்ரீஆணி ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு வந்திருக்கிறோம். அதனால் தான் என்ட்ரன்ஸ் நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் சொன்னால் உடுப்போல் வந்து விலை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கேட்டால் தெரியல. நான் ஒருக்கா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் எல்லாமே வந்து வச்சுருக்கிறோம். இதில் பாருங்கள் வெயிட் பண்ணுறதுக்குண்டு சூப்பரான ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஹேண்ட்பேக்குகள் தாராளமாக வச்சுருக்கிறோம். இதில் கயால்கிட்டே இருந்து தப்பிச்சோம்டா சரி. கயால் போய் வந்து மேலே போய் கொண்டிருக்கா. இதில் வந்து ஒரு பேக் கொண்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதில் விலை வந்து 2,890 அப்படியே இந்த செக்ஷனில் வந்து பெரும்பாலும் பேக் எல்லாம் இருக்குது. அப்படியே முதலாவதுக்கு போய் பார்ப்போம். இப்போ 2வதுக்கு வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸ் இந்த செக்ஷன் தான். 890 டிஷர்ட் இருக்குது. பரவாயில்லையே, 990. இது வந்து 990 இந்த டிஷர்ட் நல்லா இருக்குது. இந்த இடங்களில் 2,000 விற்பாங்க. இது அதே மாதிரி இதில் நியூ அரவில் 2 போட்டிருக்கணும். 2,690 இந்த டிஷர்ட்டில். ஆனால் அதை விட இந்த துணி குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. கேர்ள்ஸ் இந்த செக்ஷன் இடையில் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இருந்தது. கயால் நீ அவசரமாக வர சொன்னால் என்னத்துக்காக அடுத்து தெரியல நினைக்கிறேன். இதில் ஏதாவது சேல் போட்டுக்கணும் போல இருக்குது. இவ்வளோ விரிக்கிறோம் இந்த கடவுள். என்னத்துக்காக வர சொன்னால் ஒரு சட்டை வந்து பார்த்துருக்கா. இந்த சட்டை தான் வந்து எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கா. பரவாயில்ல, நல்ல சாய்ஸுகள் எல்லாம் இதில் இருக்குது. அவங்கள என்னென்னா கையே வந்து கையாளிக்கு வந்து போகுதில்லை. அதில் வந்து இதை விட்டுட்டா அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதில் பார்க்குறதுக்கு தொடர்ந்து வந்து தேடுதல் வேட்டை நடக்குது. இது கேர்ள்ஸ் இந்த செக்ஷன் என்றால் அடிக்கடி வீட்டு எடுக்கிறது அந்த அளவுக்கு இல்லை. அவருடைய பாய்ஸ் இந்த செக்ஷன் போனால் காட்டுறேன், இல்லாட்டிக்கு பார்ப்போம். கயானியாக்கள் மேலே பார்த்து முடிகிற மாதிரி இல்லை, நான் கீழே வந்துட்டேன். குறிப்பாக வந்து இதில் பாய்ஸ் இந்த டிஷர்ட்டுகள் எல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் டிஷர்ட்டுகள் கூடுதலாக கூல் பிளான்ட் எல்லாம் இங்கே கண்டியை பொறுத்த மாதிரி இருக்குது. அதை விட செலெக்ஷன் கூடுதலாக இருக்குங்க. அதே மாதிரி விலையும் வந்து பரவாயில்லை, அவ்வளோது கூட என்று சொல்லலாது. பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் இருக்குது 3,490. ஆனால் அந்த விலையால் வந்து எடுக்க தோணலை. உண்மையிலுமே வளரணும், நல்லா வளரணும். இந்த டிஷர்ட்டுகள், உடுப்புகள், சாப்பாடுகள் பிடிச்சதை யோசிக்காமல் எடுக்கிற அளவுக்கு வளரணும். ஆனால் அது கஷ்டம் தானே எங்களை மாதிரி ஆட்களுக்கு.
பரவாயில்ல. இந்த மாதிரி இந்த டிஷர்ட் பாருங்கள், வீடியோவில் ஒரு மாதிரி இருந்தாலும் நேரில் சூப்பராக இருக்குது. 3490 990 டிஷர்ட் போட்டிருந்தது. சரி, இதில் ஒரு ஒன்று அடுப்பு வந்து பார்த்தேன். ஆனால் வந்து சைஸ் வந்து எனக்கு காணாது. அதனால் வந்து இதை விட்டுட்டு அப்படி இந்த அலுவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளிக்கிடும். அலுவல் முடிக்கலான்னு வந்தால் இங்கே பாருங்கள், நானோட பொட்டுன்னு முடிக்கலை, கல்யாணம் முடிக்கலை. அவங்களோட அம்மாவுக்கு தான் வந்து எடுத்தது. பில் போடுறதுக்கு நிற்கணும் பாருங்க. ஓப்பா ஒரு தவ பேர். இதுலேருந்து இன்னொரு உடுப்பு கடையாகும். என்ன வெட்டமோ தெரியல. அப்படியே வந்து கொண்டிருந்தோம். இடையில் வந்து நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. குறிப்பாக வந்து இப்போ அக்குரணையில் இருக்கிற கிராப் ரன்னருக்கு வந்து வந்திருக்கிறோம். இதை வந்து கயாலினி கிராப் ரன்னர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு நிற்கிறா. குறிப்பாக இது எங்கே போனாலும் அந்த வேலை வந்து ஒளிரா. நாங்கள் இதில் இருந்து அப்படியே வந்து வவுனியா தான் வந்து போய்கொண்டிருக்கோம். நாளைக்கும் வந்து ஒரு ஏர்போர்ட் டயர் கூடுதலாக என்னென்று சொல்ல போனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் ஏர்போர்ட் டயர்கள் நிறைய ஓடி இருக்கிறேன். குறிப்பாக வந்து எல்லாமே வந்து எங்களுடைய யூடியூப் உறவுகளால் வந்த அயர் தான். தனிப்பட்ட ரீதியில் அயர் வந்ததுன்றது குறைவு, 1-2 தான் வந்து வந்திருக்கு. மற்றபடி நிறைய அயர்கள் வந்து எங்களோட உறவுகளால் வந்து கொண்டிருக்கு. உண்மையிலுமே வந்து இந்த ஒரு பாசத்துக்கு வந்து பாசத்துன்றதை விட ஒரு அன்புக்கு வந்து நன்றியை கூறிக்கொண்டு அதோட வந்து இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். பாய் மக்களே.